ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு வெற்றியை இந்த சீசனுடைய முதல் போட்டியிலே பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அது கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனின்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட இந்த மேட்சோடைய டாஸ் வின் பண்ணும்போது தோனி என்ன தீர்மானிச்சார்னா, கண்டிப்பாக இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல பவுலிங் தான் எடுக்கணுன்ற மாதிரி சூப்பராகவே திட்டம் தீட்டினாரு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு எதிராக சூப்பராக சக்ஸஸும் ஆச்சுன்னே சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய ஸ்பின்னர்ஸ்கள் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க. டாஸ் போடும் போதே கண்டிப்பாக இதில் பவுலிங் தான் எடுக்கணுன்ற மாதிரி தீர்மானமாக இருந்தார். ஏன்னாக்கா இதோட ப்ராக்டிஸ் செக்ஷனோட மேட்ச் நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும்ன்றது நான் நினச்சேன். ஆனால் இது ரொம்பவே லோ ஸ்கோரிங் மேட்சாக மாறிச்சு. அது அடுத்த விஷயம்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹர்பஜன் சிங்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அவருக்கு டெட்லைன் ஆயிடுச்சு, எப்படியும் அவர் வருவாரா வரமாட்டார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் ஹர்பஜன் சிங்கை சூஸ் பண்ணீங்கன்ற போது, ஹர்பஜன் சிங் மிக சிறப்பான ஒரு பவுலர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ஒரு செயலை அவர் சூப்பராக செய்வாருன்ற மாதிரி, இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருப்பார்ன்ற மாதிரி தீர்மானித்தோம். அதே மாதிரி தான் அவரும் கம்பேக் ஆனார். ஒரு சூப்பரான ஆட்டத்தை அவர் இந்த மேட்ச் திருப்பி போட்டிருக்காருன்னே சொல்ல முடியும். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட இவர் எடுத்த முதல் 3 விக்கெட்டுகளும் மிக சிறப்பான விக்கெட்டுகளாக இருந்துச்சுன்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் டீம் நல்லா செயல்பட்டாங்கன்ற மாதிரி நம்ம தலை மகேந்திர சிங் தோனி சொல்லியிருந்தாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டனா எவ்வளோ தூரம் அந்த பிச்சை அனலைஸ் பண்ணியிருந்தாக்கா இந்த ஒரு டிசிஷனை நம்ம தலை மகேந்திர சிங் தோனியால் எடுக்க முடியும்? அதை நீங்களே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.